பிரித்தானியாவிலிருந்து நாடு கடத்தப்படும் புகலிட கோரிக்கையாளர்கள் தெரிவு செய்யும் முறையால் அதிர்ச்சி. ருவாண்டாவிற்கு நாடு கடத்தப்படும் விமானத்திற்காக ஒதுக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் குடும்பமில்லாத மற்றும் குறிப்பிடத்தக்க உடல்நல பிரச்சினைகள் இல்லாத ஆண்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த கோடையில் ருவாண்டாவிற்கு நாடு கடத்தப்பட்ட புகலிட கோரிக்கையாளர்களில் பெரும் பகுதியை ஆரோக்கியமான ஒற்றை ஆண்களாகும். முதலில் அறிவிக்கப்பட்ட முதல் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கொள்கையை தொடங்க அனுமதிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட புதிய சட்டங்கள் புலம்பெயர்ந்தோர் நாடு கடத்தல் உத்தரவுக்கு எதிராக மேன்முறையீடு செய்ய அனுமதிக்கும் போது கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்கின்றன. ஆனால் உள்துறை அலுவலக அதிகாரிகள் வேண்டுமென்றே ஒரு வெற்றிகரமான சவாலை எதிர்கொள்ள வாய்ப்புள்ளவர்களை தேர்ந்தெடுத்துள்ளனர். உதாரணமாக, இங்கிலாந்திலிருந்து அகற்றப்படுவது அவர்களின் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் அல்லது குடும்ப வாழ்க்கைக்கான அவர்களின் உரிமையை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் என்று வாதிடுகின்றனர். அதற்கமைய முதலில் செல்ல வேண்டிய நபர்களை தேர்ந்தெடுப்பதில் உள்துறை அலுவலகம் முற்றிலும் இரக்கமற்ற புதிய நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. ஆரோக்கியமான ஆண்களாகவும் உடல் அல்லது மனநோய் இல்லாத மற்றும் குடும்பம் இல்லாதவர்கள் தெரிவு செய்யப்படுகின்றனர். எனவே அவர்கள் இங்கிலாந்தில் குடும்ப வாழ்க்கைக்கு உரிமை உண்டு என்று வாதிட முடியாது.